என்ன சிவராமன் வாங்க டாக்டர். லிஸ்ட்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். அரசு நர்சிங் தானே? எது அரசு நர்சியா? மருந்து செய்யறதுக்கு மர்க்குரியும் சல்ஃபரும். என்ன சதா? அண்ணா அண்ணே, வணக்கண்ணா. சார் வாங்கண்ணே. என்ன சதா இந்த பக்கம்? கொஞ்சம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ண்ணே. சரி, என்னண்ணே இன்னைக்கு டியூட்டி இல்லையா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் லீவு. இடம் வாங்கி போட்டிருக்கேன். அப்படியே கண்ணெல்லாம் நட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னொரு வருஷம்தான், அவ்வளோதான். அப்புறம் வீட்டில் உட்கார வேண்டியதுதான். என் பையன் ஹலோ சார். அந்த வறுமக்களை பற்றி சொல்லிட்டு இருந்தான்ல, சார் தான். எப்போ பார்த்தாலும் வருமா தற்காப்பி காலனே பேசிகிட்டு இருப்பான். உங்களை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு சின்ன வேலை சரி முடிச்சு சாயங்காலம் சரி சதா, பார்ப்போம். கொடைக்கல பார்ப்போம். பார்க்கலாம். சரி சார். உங்களுக்கு என்ன வேணுது? அந்த திருவிழா சூர் அந்த மேல இருக்கு பாருங்க. அதான். ஏன்பா சிவா, எத்தனை நாளைக்கு தான் நீயே சமைச்சு சாப்பிடுவ? ஏன் என் சமையல் நல்லா தானே இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன இப்ப? அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். பெரிய குடும்பம், ஒரே பொண்ணு, அழகா இருக்கும். என் பையன் தான் போயிட்டான். உனக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போன்னு. வேண்டாம்மா, ஏன்பா? ரொம்ப பெரிய குடும்பம், பொண்ணை செல்லமா வளர்த்துருப்பாங்க. வாழ்க்கையில கொஞ்சமாவது வழி பார்த்த பொண்ணாலதான் என்ன புரிஞ்சுக்கவே முடியும். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சும்மா வீட்டில் உட்காந்து முடங்கி போயிடாதீங்க. இதோ மலை அடிவாரம் வரைக்கும் டெய்லி நடந்துட்டு வாங்க. அது மட்டும் பண்ணா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் சொன்னதை நீ கேட்டாத்தான், நீ சொன்னதை கேட்பேன். என்ன? கல்யாணம் பண்ணிக்கப்பா. எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குமா? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன். அண்ணே, இருந்து ஒரு வா சாப்பிட்டு போங்க. வேண்டாம்மா. சாப்பிடு. இல்லம்மா, நான் கிளம்புறேன். ஏய், ஆக்சிடென்ட். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். நீ பெரிய ஆளாகி பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு பத்திரமா ஓட்டணும், சரியா? ஓகே. பாய். ഹായ് ഗായ്സ്, ഞാൻ വിഷൻ. അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് കാണാതെ പോയ ഫോൺ കണ്ടുപിടിക്കാൻ പോണെയാണ് ഗായ്സ്. ഇവിടെ നമ്മളിട്ട വേസ്റ്റ് ഒരാൾ ചുരണ്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ആരോടെന്നെ ചോദിക്കാം. യെസ് பிரதர், என்னோட ஃபோன் ഇവിടെ കാണാமல் போய் இந்த குப்பையில் நான் போட்டது. அப்போ அதில் ஏதாவது ஃபோன் கிடச்சிருதா? இல்ல, பார்க்கல. குப்பையை நீங்க தான் போட்டீங்களா? வாங்க எடுங்க. அல்ல வாங்க. பிரதர், மை ஃபோன் அது லாஸ்ட். உங்களோட போன் இல்லைங்க, நீங்கள் பாக்கெட்டில் பாருங்க. அது என்னோட போனுங்க. நீங்க உங்க நம்பருக்கு அடிச்சு பாருங்க. குப்பை போட்டவரு வந்து எடுங்க. Guys, சேட்டா, today I will get my phone. நீங்க போட்ட குப்பை Just wait. எடுங்க. இந்தாடா ஃபோன். இந்தா. ഇവിടെ ഉണ്ട്. கார்ல வச்சுட்டு என்ன செக் பண்றீங்க? റിയലി സോറി. ചേട്ടാ. റേഞ്ച് പ്രോബ്ലം. അവിടെ റേഞ്ച് ഇല്ലായിരുന്നു. സോറി. சரி, போற வழியில குப்பை தட்டி இருக்கும், போயிட்டு I போயிடுங்க. will do. Really sorry, brother. You want to say anything to my subscribers? குப்பையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்க சேனல்ல சொல்லி கொடுங்க. நம்ம இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டோட குப்பையை பக்கத்து வீட்டில் போடுறது, நம்ம ஸ்டேட்டோட குப்பையை பக்கத்து ஸ்டேட்ல போடுறது, நம்ம கண்ட்ரியோட குப்பையை பக்கத்து கண்ட்ரியில் போடுறது. ஆனால் இந்த மொத்த குப்பையும் கொண்டு போய் அந்த இடத்துல கொட்ட முடியாதுல்ல, அது பூமியில தானே கிடக்கும். அது தெரியப்படுத்துங்க உங்க ஃபாலோவர்ஸ்க்கு. Really sorry, brother. Really sorry. എടാ, അത് വണ്ടിയിൽ എടുത്ത് വെച്ചേ. What's your good name?
பாண்டி, பாண்டி. சதாசிவ பாண்டியன். ரியலி நைஸ் நேம். சதாசிவ பாண்டியன் சார். அப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சாரி சாரி. ഫോൺ കിട്ടി ഗായ്സ്, ഫോൺ കിട്ടി. ഇപ്പോൾ പാണ്ടി പറഞ്ഞത് കേട്ടല്ലോ. പ്ലീസ് സേവ് ഗോഡ്സ് ഓൺ എർത്ത്. പ്ലീസ് സേവ് ഗായ്സ്. അപ്പോൾ നമുക്ക് പിന്നെ കാണാം ഗായ്സ്. ഗുഡ് നൈറ്റ്. இந்த ரிசார்ட்டில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 6-7 பேர் இருப்போம். வீக் டேஸில் யாருக்கும் இங்கே வேலை இருக்காது. ஆனால் வீக்கெண்ட்ஸில் இந்த 6-7 பேர் பத்தாது. இவங்க வந்து சூர்யா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம ரிசார்ட்டில் வந்து டே டைம் மேனேஜராக ஜாயின் பண்ண போகிறாங்க. வி வில் மூவ். ரெடி பண்ணி வந்து வகந்தர வந்து என்ன நடக்குதுன்னு பாரு, வந்து பார்த்துக்க. ஒரு அந்த வேலையை பார்த்துக்கிறியா நீ ஊரில்? வர இரு. ஸோ என்ன டிக்டாக் வீடியோ பார்த்து யாராவது கடுப்பாங்களா? அவள் இடுப்பை பாருங்க. இடுப்பா கடுப்பாயிரம்டா, போயிரு ஒழுங்கா. யோ குத்தி இருக்கிட்டு போற. என்னடா வழக்கத்துக்கு மாறா கொடைக்கானல் டெம்பரேச்சர் குறையுதுன்னு பார்த்தேன். நம்ம ரிசார்ட்டுக்கு ஒரு லேடி மேனேஜர் வந்துட்டாங்க. அப்படியா? பார்த்தா மகாலட்சியம் தோத்துச்சு போ. ஏண்டா பால்ராஜ் மவன, சதா காலையில கவர்மெண்ட் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் உட்கார வேண்டியது. சாயங்காலம் கிளினிக் திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க உட்காந்து எங்க இருக்கன்னு ஃபோன் போட்டு உசுர வாங்க வேண்டியது. என்னதாண்டா உன் பிரச்சனை? இல்லை சதா, நீ கொடுத்த மருந்தை சாப்பிட்ற வரைக்கும் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மருந்தை விட்டனா லைட்டாக வலி. அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். டேய், ஒன்று நீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு மருந்து மட்டும் சாப்பிடணும். இல்லைனா மருந்து சாப்பிட்றத விட்டுட்டு குடிச்சே செத்து போயிடணும். ஏன்னா இதுக்கு மேலே நீ குடிச்சேன்னா செத்து போயிடணும்னு சொல்லிட்டேன். பிள்ளைய கிளிக்கிட்டே தொட்டிலையும் ஆட்டுவியா நீ? நான் இப்போ குடிக்கிறதே இல்லை. இது குடிச்சிட்டு லேக்கில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தேன்னா கேள்விப்பட்டேன். அது பொண்டாட்டி கூட சண்டை, அதனால தான். அவளை கூப்பிட்டு கேட்டனா அவள் என்ன சொல்கிறனா, குடிச்சிட்டு உன் பேச்சு சகிக்க முடியாமல் தான் சண்டை வருதுன்னு சொல்கிற. நீ என்னன்னா அவளோட சண்டை போட்டனால தான் குடிச்சேன்ற. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு சங்குதாண்டி. அதுக்கப்புறம் பொண்டாட்டியும் புள்ளையும் தெருவில் நிற்க வேண்டியது தான். என்னடா இப்படி சொல்கிற? டேய், என்னடா இவங்க போருக்கு போயிட்டு வராங்களே? என்னடா டோலி கட்டி தூக்கிட்டு வர்றீங்க? பைக் ஆக்சிடென்ட் டாக்டர். சரக்கு போட்டு வாரி விழுந்திருக்கீங்க. தையல் போடணும். மூக்கில் அலோபதி கிளினிக் இருக்கும். அங்கே தெரசான சொல்லி ஒரு நர்ஸக்கா இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க தையல் போட்டு விடுவாங்க. எல்லாரும் மூஞ்சியில் கிளம்பி பூசிட்டு வீடு போய் சேருங்க. போங்க. ஐயா வணக்கம். நான் பூம்பார கிராமத்துலேருந்து வரேன். என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் பொண்ணு ஒரு பேயை பார்த்தேன், அது கூப்பிடுதுன்னு சொல்கிறா. என் பொண்டாட்டி என்னன்னா கோடங்கையை வச்சு பேயை ஓட்டலான்னு சொல்கிறா. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. அதனால் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவங்க பார்த்துட்டு மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து என் பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. 2 வாரம் ஆச்சு, அவங்க திரும்பி வரவே இல்லை. ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. இன்னொருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்டை பாதியில் பார்க்கக்கூடாதுங்கய்யா.
இல்லைங்க ஐயா, ஃபோன் அடித்தாலும் அந்த அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல ஐயா. இல்லை, பாதியில் பார்க்கக்கூடாதுங்கய்யா. நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க. சரி, நன்றிங்க ஐயா. டேய் அப்போ எனக்கு மருந்து இந்த மருந்து இதை நீ சாப்பிடுவியோ இல்லை உன் சரக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவியோ? கிளம்பு. வணக்கம் ஐயா. என்னங்க ஐயா? ஐயா, அந்த டாக்டர் அம்மாவுக்கு 2 தடவை ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லையா. என் பொண்ணு ராத்திரி முழுக்க தூங்காமல் அலறிக்கிட்டே இருக்கா ஐயா. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. டேய் பேய்க்கும் பூண்டுக்கும் என்னடா சம்மந்தம்? வயிறு குளராயிருச்சுன்னா மூலியம் குளராயிருண்டா. மோசமான கனவு வருது, கனவுல பேய் வருது, வந்த பேய் நெஞ்சில் ஏறி அமக்குறது. அப்படிங்கிறது எல்லாமே உன் வயிறு குளரில் இருந்தால் ஆரம்பிச்சு வருது. வயிறு சரி பண்ணுறா எது இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் பூண்டு. ஓ ஹாலிவுட் பேய் படத்தில் பூண்டு தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கேன். எங்க நீ வேற இல்லை பாப்ப. சரி சரி விடுப்பா. நான் சொல்றது உன் அம்மா அப்பாவுக்கு புரியுமோ இல்லையோ, நீ காலேஜ் படிக்கிறல்ல, நீ புரிஞ்சுக்கிற. டைஜஷன் பிரச்சனை தான் இது. கனவுலேருந்து முழிக்கும் போது கனவோட தொடர்ச்சியை இருட்டில் கொஞ்ச நேரம் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். பிளாக் அண்ட் ஒயிட்டை ஸ்பைரில் சுற்றுறது பார்த்துட்டு வேற பொருளை பார்க்கும்போது அந்த பொருளும் ஸ்பைரலாகவே சுற்றும். விஷுவலாவோ சவுண்டாவோ எந்த உணர்வும் இல்லை. அதனால இது ஸ்கிட்சோஃப்ரீனியாவோ பேயோ இல்லை. ஃபுட் ஹேபிட்ஸை மட்டும் மாற்றிக்கும். மத்தியானம் 2 நெல்லிக்காய் சாப்பிட்டு நைட்டில் ஈஸியாக செரிமானம் ஆகிற சாப்பாடு சாப்பிடு. சொல்லுங்க சார். சாப்பாடில் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. சரிங்க சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தூங்கு. எல்லாம் சரியாயிடும். ஓகே சார். ரொம்ப சரிம்மா. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. டேய் சதா, அந்த பொண்ணுக்கிட்ட பேய் இல்லைன்னு போய் தானே சொன்னேன். பேய் இருக்கா இல்லையா என்கிட்ட உண்மையை சொல்லு. பேய் வெளியில் எங்கடா இருக்கு? உள்ளதானே வச்சிருக்காங்க. சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் மனசுல நிற்கும். என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் மலைக்காட்டில் கூட நடு சாமத்தில் பயம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். உன்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இருட்டினாலே குடிச்சு குப்புறப்படுத்து தூங்குறேன். சரி சதா, நான் வீட்டுக்கு போய் என் பேயை கட்டி பிடிச்சி தூங்குறேன், நீ கிளம்பு. மணிக்கு ஃபோனு கொஞ்சம் வைமா, டியூட்டியில் இருக்கம்மா, வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன். என்ன கோபால், எப்படி இருக்கீங்க? என்னைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனோ அன்னைக்கே நிம்மதி போச்சுப்பா. எப்போ பாரு மருமகன் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்க வேண்டியது. அவள் இதை சாக்கா வச்சு வீட்டில் வந்து உட்காந்துக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருந்திட்டேன், குடியெல்லாம் நிப்பாட்டிட்டேன்னு திருப்பி வச்சுட்டு போக வேண்டியது. இப்படி மாறி மாறி போயிட்டு வந்தாக்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அவன் நல்லவன் தான், ஆனால் குடிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. இந்த விருநாய் கடிச்சவங்களாம் தண்ணியை கண்டா வலிப்பு அந்த மாதிரி ஓடுவாங்க. சரக்கு அடிக்கிறவன் சரக்கா பார்த்தாலே விலைக்கு ஓடுற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிங்க. பாவப்பட்ட அப்போ எனக்கு ஒரு புண்ணியமாக போகும்ல. எல்லா குடிக்காரனும் பிரச்சனை பண்றது இல்லை கோபால். என்னோட ஸ்டடியில் 4 டைப் குடிக்காரங்க இருக்காங்க. சிங்க குடிக்காரன், கிளி குடிக்காரன், நாய் குடிக்காரன், கடைசியில் பன்னி குடிக்காரன். இதில் சிங்க குடிக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் சரக்கை மருந்து மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சவன். குடிச்சாலும் குடிக்கினாலும் ஒரே மாதிரி இருப்பான். அப்படியா? இந்த கிளி குடிக்காரன் குடிச்சிட்டு ஆட்டோ ரெக்கார்ட் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போதை தெளிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்தது நாய் குடிக்காரன். தெளிவா இருக்கும்போது கேள்வி கேட்க எந்த தைரியம் இல்லாம குடிச்சிட்டு ஆள் இல்லாத இடத்துல ஊழ சவுண்ட் விட்டுட்டு வீர வசனம் பேசிட்டு இருப்பான். இந்த சிங்கம் இல்லாத காட்டுல நிறைய முடி இருக்கிற சடனாய் அந்த சிங்கம்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி. கடைசி கேட்டகரி பன்னி குடிக்காரன். அளவு தெரியாம குடிச்சிட்டு வாந்தி எடுத்து மட்டையாய் அதிலே படுத்து உருண்டுட்டு இருப்பான். இதுல உங்க மருமக என்ன கேட்டகரி? அவன் கிளி குடிக்காரன் தான். போதை தெளிவு வரைக்கும் பேசி பேசி தாலை எடுத்துருவான். வாங்க, இவங்க சூர்யா, மார்னிங் டியூட்டி பார்க்குறாங்க. சார் வந்து டாக்டர் சதாசிவ பாண்டியன், இங்கே சித்தா கிளினிக் வச்சுருக்காரு. ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு. ஹலோ டியூட்டியில். ஹலோ. ஹலோ.
டாட்டூ எப்போ போட்டீங்க? 1 இயர்க்கு முன்னாடி. நீங்க? நானும் தான். இது நம்ம 2வது மீட்ல. அன்னைக்கு நீங்க மாஸ்க் போட்டிருந்தீங்க. ஆனா நான் உங்க டாட்டூ பார்த்துட்டேன். பழைய கவலையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருங்க. ஆமா, அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கையை விடாம பேசிட்டு இருக்கோம். எப்படி வந்து வச்சு பாரு. அண்ணா அவன் வீட்டுக்கு அவளுக்கு டிக்டாக் பார்க்கறதுனால ஜாலியாக இருக்காங்க. நீ மட்டும் அதை பார்க்க முடியாது டென்ஷன் ஆகிற. உனக்கு என்ன தானே பிரச்சனை? டேய், ஆடுறது எவன் மொட்டாட்டி இருந்தால் பார்க்கலாம். ஓன் மொட்டாட்டி இருந்தால் பார்ப்பியா? இதில் ஆடுறது ஏன் மொட்டாட்டிடா? எவன் பொண்டாட்டியும் நினச்சா கடைசியில் இவன் பொண்டாட்டியா? டெய்லி 40 பேர் ஃபோன் பண்ணி நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கா, நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்காங்கிறது எனக்கு தானே தெரியும். அப்போ இது நம்ம பொண்டாட்டியாண்ணா? ஆளுக்கால ஒரு பெரிய மனுஷன் பொண்டாட்டி ஏழை மாட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கடா. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட். நிஜமாவானே? டேய், நல்லா இருந்தா லைக் போடுறதுக்கு பாடா போகலாம். போடுவீங்கடா. இனிமேல் எப்படி லைக் போடுறீங்கன்னு பார்த்துறேன் உங்களை. மேடம் குட் மார்னிங். என்ன மேடம் அவுட்டிங்கா? ஆமா. என்ன மேடம் போட்டிங்க இல்லை ஹார்ஸ் ரைடிங்கா? இல்ல சும்மா தான். மேடம் லேக்கை சுற்றி ஹார்ஸ் ரைடிங் போங்க, சூப்பராக இருக்கும். ஆமாங்க மேடம். இங்கே என்னப்பா பண்ணுறீங்க? இல்லை வேலையை பார்க்காம. மேடம் இங்க நல்ல ஒரு டாக்டர் ஒருத்தரை பார்க்கணும். உடம்பு சரியில்லையா? ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து இல்ல நான் சித்தா ஃபாலோ பண்றேன். ஓகே. அன்னைக்கு கூட நீங்க ஒரு சித்தா டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே. டாக்டர் சதா. பிஎஸ்என்எல்லேருந்து நாயுடுபுரம் போகிற வழி லெஃப்ட் திரும்பினாக்க போகர் சித்தா கிளினிக்னு இருக்கு. புரிஞ்சுதா? அதான் அவரோட கிளினிக். இன்ஃபேக்ட் யாரை கேட்டான்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே போகர் சித்தா கிளினிக் எங்கே இருக்கு? நேராக போய் 2வது லெஃப்ட் அங்கே இருக்கு. ஓகே தேங்க்ஸ். ஹாய். ஹலோ, நீங்க என்ன இங்க? இல்லை, சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இதான் உங்கள் கிளினிக்கா? சதா ஃப்ரெண்டா? அட்ரஸ் கேட்டாங்க, நான் தான் சொல்லிவிட்டேன். உங்களை தேடி தான் வந்தேன். சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு, அதான். வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லை, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் வரேன். கடலூர், ராம்நாடு, திருநெல்வேலியில் வேலை பார்த்துருக்கீங்க. இது கொடைக்கானல், டூரிஸ்ட் பிளேஸ், பப்ளிக் வந்துட்டு போகிற இடம். ஸோ பார்த்து மென்மையாக நடந்துக்கணும். ஓகே? வெல்கம் சார்.
டீ வாங்கிட்டு வா. ஓகே சார். சார் டீ. சார் டீ சார். உனக்கு டீ கிளாஸ் எப்படி பிடிக்கணும் தெரியாதா? உன் கையை பூரா சுற்றி வச்சுட்டு வந்தா நான் வாய் எங்கே வைக்கணும்? உன் விரல் இதுக்கு முன்னாடி நீ எங்கெல்லாம் வச்சுருந்தியோ நான் கற்பனை பண்ணணுமா? சார் டீ சூடாக இருந்தது சார், அதான். நீ ஏன் ரிட்டையர் ஆக வரைக்கும் ஏட்டாவே இருக்கே தெரியுமா? சூடாக இருந்துச்சுன்னா பிளேட்டில் கொண்டு வரணும். போ, பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருக்கு, அங்கே போய் தீச்சட்டி எடுத்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. போ ஓ. சரி சார். வருத்தப்படாதீங்க, அதை விடுங்க. கொடைக்கானலே சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த ஆள் மண்டைக்குள்ளே தான் சூடு அதிகம் போல். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஷனில் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். 10 வருஷம் முன்னாடி கடலூர் ஸ்டேஷனில் வேலை பார்த்தேன் சார். சரி. அப்போவே அவர் பொண்டாட்டி செத்தப்போ அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார், வெளியே இருந்தாருன்னு கடலூர் இன்ஸ்பெக்டருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்தது சார். அந்த இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி வெடிச்சு அவர் இறந்துட்டார் சார். இல்லைனா அப்போவே அவர் மாட்டியிருப்பார் சார். மார்னிங் சார். நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஏதானா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். சார் ஃபேமிலி சார் டூர் வந்திருக்காங்க. ஷூ கொஞ்சம் லூஸாக இருக்கு, அவுத்தெடுக்கட்டு. சார் என்ன பண்ண யூனிஃபார்ம்லையே? யூனிஃபார்முக்கு என்ன சார் மரியாதை இருக்குது? யூனிஃபார்மில் இருக்கும்போதே தான் உயரதிகாரிக்கு வந்து கேவலப்படுத்துகிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு வேணா நான் கடைசி கான்செப்டில் இருக்கலாம் சார், ஆனால் என் குடும்பத்துக்கு நான் தானே சார் ஹீரோ. எல்லாம் கேள்விப்பட்டேன் பழனி. பல நூற்றாண்டு காலமாக நம்ம நாடு அடிமையாக இருந்தாலும் என்னமோ அதிகாரத்தில் இருக்கவங்க தனக்கு கீழே உள்ளவங்களை அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பார்க்குற மனப்பான்மை இங்கே இருந்துட்டு இருக்கு. அதிகாரத்துக்கு வர நிறைய பேர் தான் என்னமோ பரீட்சையில் எழுதி ஜெயிச்சா மாதிரியும் கீழே உள்ளவங்கெல்லாம் பரீட்சையில் எழுதி தோத்தா மாதிரியும் பார்க்குற மனப்பான்மை இங்கே இருக்குது. இந்த மாதிரி நாத்தத்தெல்லாம் சரக்கு இல்லாமல் சகிச்சு கடந்து போக பழகிக்க பழனி. ஓகே சார். ஹலோ, சித்தா டாக்டர் சதாசிவ பாண்டியனா? ஆமாம். நான் டாக்டர் ஷைலஜா, சைக்காட்ரிஸ்ட். ஒரு 3 மாதமாக நான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்டை நான் கொடைக்கானலில் இல்லாத கேப்பில் நீங்கள் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிட்டு தான் அந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட சொன்னார். அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கிளினிக்கு நீங்கள் வர முடியுமா? உங்கள் கிளினிக்கா? என் வீடு கிளினிக் எல்லாம் ஒரே இடம் தான். சரிங்க, வரேன். உங்கள் கிளினிக் எங்கே இருக்கு? ஏன் அட்ரஸ் தெரியாதா? லேக் வியூ ரோட்டில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சார், மேடம் கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டாக்டர் ஷைலஜா, சைக்காட்ரிஸ்ட், உலகின் முதல் சைக்காட்ரிஸ்ட் ரிவ்யூவர். இன்றைக்கி நம்ம விமர்சனம் பண்ண போகிற படம் மகாமுனி. இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் முன்னாடி மௌன குருங்கிற ஒரு சுமாரான படம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் இந்துஜா, ஆர்யா, மஹிமா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஆர்யாவுக்கு படத்தில் ரெட்டை வேடம். அதில் ஒரு கேரக்டர் பசங்களுக்கு பாடம் சொல்லி தருது, இன்னொரு கேரக்டர் அரசியல்வாதி கிட்ட அடியாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விவேகானந்தர், அம்பேத்கர், பெரியார், விபூதி, நாமம்னு படம் முழுக்க நடக்கிற குழப்பங்கள் கதாபாத்திரங்களுக்கு மட்டுமா இல்லை இயக்குனருக்குமான்னு தெரியல. இந்த படத்துலையும் மௌனகுரு படம் மாதிரியே ஒரு பாம்பு வருது. ஆனால்
2 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் என்னடான்னா பாம்பு கடி வாங்குது, இன்னொரு கேரக்டர் முதுகில் கத்தி குத்து வாங்குது. ஆனால் நமக்கு துளி கூட பரிதாபம் வரல. இது அப்பா மகன் கதையா இல்லை அண்ணன் தம்பி கதையான்னு நமக்கே குழப்பமாக இருக்குது. ஒரு பாதி ஆன்மீகம், இன்னொரு பாதி அடியாள் கதைன்னு படத்தோட கதை எங்கெங்கேயோ அலப்பாயுது. கதை சொன்ன விதத்தில் குழப்பங்கள் இருந்ததுனால இந்த டைரக்டருக்கு 10க்கு 6 மார்க் தான் நான் கொடுப்பேன். அடுத்தடுத்து இயக்க போகிற படங்களையாவது இந்த படத்தோட டைரக்டர் அதிக மார்க் வாங்க முயற்சிக்கணும். எஸ். ஹலோ, ம், சதாசிவ பாண்டியன். ஹாய், ப்ளீஸ். பேஷண்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன். மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓயா, நான் சினிமா விமர்சனம்லாம் பண்ணுவேன். இயர் எண்டில் டாப் 10 மூவிஸ்னு அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்ஸை செலக்ட் பண்ணி சிறந்த படங்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவேன். ஃப்யூச்சரில் இந்த அவார்ட்ஸ்லாம் கொடுக்கலான்னு கூட ஐடியா இருக்குது. எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமா. இந்த டாப் 10 எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? யூசி, முன்னெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 50-60 படம் தான் ரிலீஸ் ஆகும். அதில் ஒரு 2-3 படம் தான் தேரும். ஆனால் இப்போல்லாம் நிறைய படங்கள் வருதுனால டாப் 10க்குள்ளே எதை வைக்கிறது, எதை தூக்கி போடுறதுன்னு இட்ஸ் வெரி சேலஞ்சிங். யூசி, ஒரு வருஷத்துக்கு 3 நல்ல படம் வருதுன்னா அந்த 3 படம் நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி 13 நல்ல படம் வருதுன்னா 13 நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன இந்த 10ஆம் நம்பர் ஸ்பெஷல்? இது மோசஸோட 10 கமாண்ட்மெண்ட்ஸா இல்லை கமல்ஹாசனோட தசாவதாரமா? இந்த டாப் 10ங்கிறது சப்பையான சில படங்களை உள்ள வைக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கான சில படங்களை வெளியில் வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கலாமா? இல்லை இந்த வேலையை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? லிசன், நீங்கள் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கூப்பிட்டு பேச வந்த விஷயமே வேற. இல்லை, அந்த பேஷண்ட்டை நான் பொறுமையாக எக்ஸாமின் பண்ணி ஒரு 3 மாசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் நீங்கள் டக்குன்னு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்களா, அதான் உங்களை நேரம் மீட் பண்ணணும்னு தோணுச்சு. இல்லை, அந்த பொண்ணு தூங்கும்போது கனவுலேருந்து திடீர்னு முழிச்சிருக்கா. கனவு முடிஞ்ச உடனே அந்த கனவோட பிம்பத்தை நிஜம் நம்பியிருக்கா. நீங்கள் வந்து ஸ்கிட்சோஃப்ரீனியா, அந்த பொண்ணுக்கு உருவம் தெரியும்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்கீங்க. மாத்திரை அலர்ஜி ஆகி போனதுனால அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் உங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. கிடைக்கலன்னு உடனே என்னை வந்து பார்த்தாரு. அந்த பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து நான் மெடிசன் கொடுத்துருப்பேன்ல. ஒரு டயருக்கு பங்க்சர்னா அந்த ஆணியை உருவி போட்டு பங்க்சர் ஓட்டணும். நீங்கள் என்னடாண்ணா ஆணியை பிடுங்காம பங்க்சர் ஸ்ட்ராங்காக ஓட்டணுங்கிறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனை அதை அடிப்படையில் சரி பண்ணதாங்க கரெக்டு. நீங்கள் என்னென்னா அடுத்தடுத்து புது பிரச்சனை உருவாக்கி அதையும் சரி பண்ணுறேங்கிறது சரியில்லை இல்லையா? அந்த ஆளே பாவம் கஷ்டப்படுறாரு. இப்போவே நிறைய செலவு பண்ணிட்டாரு. திரும்ப இந்த மாத்திரைக்கு வேற செலவு பண்ணணும். அதாங்க நான் யோசித்தேன். நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் கரெக்டாக பேசுகிறேன். நான் மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரில் எனக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி, தெரியாதுங்க. ஓ, டிவி ப்ரோக்ராம்ஸில் எத்தனை உளவியல் பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டில் டிவி இல்லைங்க. அப்போ ஓகே, இப்போ நீங்கள் போகலாம். நான் உங்களை அடுத்து இங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன். சாரி. ஹலோ. இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்களேன்னு தான். இல்லை, தனியாக இருக்கணும்னு தான் வந்தேன். நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள். இதெல்லாம் காட்டு மாடு இறங்குற இடம், அதான். எப்படி வந்தீங்க? வண்டி எதுவும் காணா? நான் வேணா ட்ராப் பண்ணவா? நோ தேங்க்யூ,
நான் தனியாக இருக்க தான் வந்தேன் ப்ளீஸ். ஓகே. சூர்யா வரலாமா? அடிக்கிறீங்களா? இதெல்லாம் எப்போ அடிச்சு பார்த்து விட்டுட்டேன். சூர்யா கிளம்பலாமா? காட்டு மாடி இறங்குற நேரம். எங்க? உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு போகலாம். உங்கள் வண்டி தான் சிங்கிள் சீட்டர் ஆச்சே, பின்ன எப்படி டபுள்ஸ் போகிறது? உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கு வீட்டில் சீட்டை தேடி கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். I feel like hugging you. போலாமா? சூர்யா பார்த்து வா. பார்க்காம எப்படி வர முடியும்? உன் ஜோக் தெரு வழியாக போயிட போகுது. வா உள்ள போயிடலாம். எனக்கு ஸ்வீட் ஏதாவது வேணும். உன் வீட்டில் ஸ்வீட் ஏதாவது இருக்கா? இல்லை நீ உட்காரு, உனக்கு ஸ்பெஷாலிட்டி போட்டு கொண்டு வர. இல்லை, நான் வீட்டை சுற்றி பார்க்க போகிறேன். சுற்றி பார்க்க போறேன்னு தலை சுற்றி கீழே விழுந்துடாத. தெளிவாக தான் இருக்கேன் சித்தரே, பார்த்துக்கிறேன். தெரியுது, ரொம்ப தெளிவாக இருக்கு. பார்த்து போங்க புத்தரே. ஏன் சதா இவ்வளோ புக்ஸ் இருக்கே, எல்லாத்தையுமே நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ஒரு வாட்டி கூட இவ்வளோ படிச்சதா நீ காட்டிக்கிட்டதே இல்லையே. இந்த புக் எழுதுறவங்க கூட சும்மா தான் இருப்பாங்க, ஆனால் அதை வாங்கி படிக்கிறவங்க இருக்காங்களே, பா பண்ணுற அளப்புற தாங்க முடியாது. இந்த புக்கை படிச்சிட்டியா, அந்த புக்கை படிச்சிட்டியான்னு. ஐயோ ஐயோ. டோப்பை போட்டு நிறைய உண்மையை பேசிட்டு இருக்க. நீ உட்கார், நான் டீ போட்டு வரேன்.